அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சது. இது வந்துங்க ரூமை பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பப்ப. அது வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும். முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. அதே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு, டப்புன்னு படிப்பாரு. அதை ஐடி நீங்க எடுப்பான், டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான். அது நித்தி ஆயோக்ல லைவ். அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி, செக்ரட்டரி முன்னாடி, இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றதில்லையே தவிர தமிழ்நாடு என்கின்ற பேர பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அது எழுதி கொடுப்பாங்க, 7 மினிட்ஸ் அடிச்சு பிரிச்சு வந்துடலாம். ஒண்ணு இங்க ஐடிவி டிஎம்கே சொல்லுவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி கேட்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிச்சிருங்க. இன்டராக்ஷன்ல மாட்டுவீங்க. ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க, மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார், இன்ஃபன்ட் மோட்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்க ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா, நம்மளால தெரியாது என்ன பேசுறாங்க. இல்லையா சார், நாங்க இந்த நித்தி ஆயோக்ல இருந்து நான் சிஇஓ வி.வி.ஆர். சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன். தமிழ்நாட்டில் இங்க சவுத் தமிழ்நாட்டில எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ணலாம், நம்மால் பதில் சொல்லணும். அதனால இவர் தெளிவா இருக்கிறார். போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்த எப்படி மாட்டுவோம். இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயில், போலியில ஆப்சன்ட் இருக்காங்க, ஆப்சன்ட் நாங்க தெரியாதுங்க. செஞ்சது கவுண்டமணி மாதிரி, அண்ணன் நீ 8th பாஸ்னே, நான் 10th ஃபெயில்னே அப்படிங்கிற மாதிரி ஆப்சன்ட் இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தானே. ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊர்ல. முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்.